Hi Nanba, welcome to our channel. இன்னைக்கு நம்ம PVC பைப்லாம் யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான ஒரு மொபைல் ஸ்டாண்ட் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ மொபைலில் ஏதாவது வீடியோஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னா மூவிஸ் பார்க்குறதுக்கு அப்படின்னா முக்கியமாக ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு மொபைல் ஸ்டாண்டாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும். அதில் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெடி பண்ணால் எந்தெந்த ஐட்டம்ஸ்லாம் எடுத்துருக்கோம் அதோட டைமென்ஷன்ஸ் எல்லாமே அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு 14 சென்டிமீட்டர் லெங்த் உள்ள PVC பைப் எடுத்துருக்கோம். இதை வந்து ஒரு டிசைனாக நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அது எதுக்காக அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கே புரியும். அதை எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இதை எப்படி கட் பண்ணணும் அப்படிங்கிறத ரஃபாக ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இதை அப்படியே கட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இதை நமக்கு தேவையான டிசைனுக்கு சூப்பராக கட் பண்ணி பக்காவாக ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்திருந்த அந்த எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பைப்பை நேர்பாதியாக ரெண்டாக கட் பண்ண போகிறோம். இந்த பைப்பையும் சூப்பராக கட் பண்ணி பக்காவாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4 சென்டிமீட்டர் லெங்த்தில் எடுத்த PVC பைப்பை யூஸ் பண்ணி இந்த ரெண்டு எல்பண்டையும் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம கட் பண்ணி எடுத்திருந்தா அந்த கொஞ்சம் லெங்க்த்தியான PVC பைப்பை இதோட டாப்பில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கட் பண்ணி எடுத்த அந்த சின்ன பைப்பையும் இதோட சென்டரில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா சூப்பர்வைஸ் பண்ணி ஒட்டணும் அப்படின்னா நம்ம மொபைல் ஸ்டாண்ட் பக்காவாக ரெடி ஆயிரும். ஸோ அதுக்கு முன்னாடி இது எல்லாத்தையும் நம்ம பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் கலத்தி நம்ம பெயிண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை பெயிண்ட் பண்ணுறதுக்கு அக்ரலி கலர்ஸ் தான் எடுத்துருக்கோம். பிளாக் அண்ட் எல்லோ எடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு இது ஃபுல்லாக இப்போ பெயிண்ட் பண்ணிடலாம். இந்த அக்ரலி கலர்ஸ் எல்லாமே குவான்டிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதோட குவான்டிட்டி அதிகப்படுத்துறதுக்காக அதோட ஃபெவிகாலை மிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபெவிகாலை மிக்ஸ் பண்ணி அடிக்கும்போது குவான்டிட்டியும் அதிகமாகவும் அதோட குவாலிட்டியுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதை வச்சு இந்த PVC பைப்ஸ் எல்லாத்தையுமே பெயிண்ட் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பைப்ஸ் எல்லாம் பெயிண்ட் பண்ணுறதுக்கு அக்ரலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதை விட ஸ்ப்ரே பெயிண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதோட பெட்டரான ஒரு ஃபினிஷிங் கிடைக்கும். என்கிட்ட ஸ்ப்ரே பெயிண்ட் எதுவும் இல்லாத காரணத்தினால தான் இந்த மாதிரியான அக்ரலிக் பெயிண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சூப்பராக பெயிண்ட் பண்ணிட்டோம். பிளாக் அண்ட் எல்லோ காம்பினேஷனில் தான் பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த பைப்பு ஜாயிண்ட் ஆகக்கூடிய இடத்துல பெயிண்ட் பண்ணல. அதெல்லாம் பெயிண்ட் பண்ணோம் அப்படின்னா அப்புறம் பைப்பில் ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ அதை தவிர மிச்ச இடங்களில் தான் நம்ம பெயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ண மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த பைப்பையும் சூப்பர்வைஸ் பண்ணி இதில் ஒட்டிடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கேஜெட்டை அடிப்பொலியாக ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதில் நம்ம மொபைலை எந்தெந்த ஆங்கிளெல்லாம் வைக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். மொபைலில் இதில் இந்த மாதிரி ஹரிசன்டலாக ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு வீடியோஸ் இல்லைனா மூவிஸ் ஏதாவது பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி மொபைலில் இதில் இந்த மாதிரி வச்சு வீடியோ கூட எடுத்துக்கலாம்.
ஸோ அதே மாதிரி மொபைலை இதில் இந்த மாதிரி வெர்டிகலாக வச்சிட்டோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதே மாதிரி அதாவது வீடியோ கால் பேசுகிறதுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மொபைல் ஸ்டாண்டு தான். இது ரெடி பண்ணுறதுக்கு இந்த பைப்லாம் வாங்குறதுக்கான செலவே எனக்கு வெறும் 30 ரூபாக்குள்ள தான் ஆச்சு. கண்டிப்பாக ரொம்பவே தரமான ஒரு மொபைல் ஸ்டாண்ட் தான். ஸோ அவ்வளோதான் நண்பா, இந்த மொபைல் ஸ்டாண்ட் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. ரொம்ப சிம்பிளான மேக்கிங் ப்ராசஸ் தான். ஸோ இந்த ஐடியா பிடிச்சிருந்து இந்த மாதிரி நீங்களும் வீட்டை ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் ட்ரை பண்ணதையும் ஒரு ஃபோட்டோ எடுத்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு அனுப்புங்க. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்ட்டான அப்படிலாம் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.